ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க வெஸ்ட் பெங்கால் மாநிலம் சிலிகுரி பக்கத்தில் சேவோக் அப்படின்ற இடத்துல வந்து இருக்கிறோம். இது ரயில்வே ஸ்டேஷன், சேவோக் ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே தான் லோடு இறக்கணும். மத்தியமாக வந்து கன்ஃபார்மாக லோடு இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிக்கிம் போகிற ரோடு. மேலே ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனு. ஃபுல்லாக அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நம்ம கல்கத்தாவிலேருந்து ஃபுல்லாக சிலிகுரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டு மழை விட்டு விட்டு பேஞ்சிட்டே இருந்தது. கிளைமேட் அப்படியே நல்லா சும்மா சில்லுன்னு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி சும்மா அருமையாக சில்லுன்னு இருக்குது. இன்றைக்கி வந்து சண்டே மட்டன் எடுக்கலான்னு பார்த்தோம். இங்கே வந்து கடை இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வண்டியில் ஒயிட் ரைஸும் தக்காளி தொக்கும் வைக்க போகிறோம். இங்கே வந்து மட்டன் கடை சிக்கன் கடை எதுவுமே இல்லை பக்கம். அதனால் வந்து ஒயிட் ரைஸும் நம்ம தக்காளி தொக்கு மாதிரியும் இன்றைக்கி வண்டியில் வந்து சமைக்க போகிறோம். நானும் இன்னொரு அண்ணாவும் ஒட்டுக்கா சமைக்கிறோம். இன்னொரு அண்ணா வந்து தனியாக சமைக்கிறாரு. அவர் தனியாக சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு அண்ணா வந்து சமையல் சாமான் சரியாக வச்சுன்னு அவர் எல்லா பொருளும் தேவையான பொருள் இல்லை. அதனால் வந்து நான் சமைக்கிறேன்னா வந்துடுங்க, 2 பேரும் ஒட்டுக்கா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதனால் வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். தக்காளி தொக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு வாண்டிலில் வந்து எண்ணெய் காஞ்ச அப்புறம் கடுகு கறிவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு போட்டு பூண்டு நல்லா வதங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணுமா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ட்ரை ஆன அப்புறம் இறக்கணுமுன்னா தக்காளி தொக்கு ரெடி. இதோட ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம். ஒயிட் ரைஸும் தக்காளி தொக்கு காம்பினேஷன் வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும்.